Hello friends, welcome to Neelavathu kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரா வாழைக்காயை வச்சு fish மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்களா? அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. நான் வால்மார்ட்டில் கிடச்சிது எனக்கு. இந்த வாழைக்காயை பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துடணும் போல இருந்துச்சு. நீங்கள் எந்த சைஸில் வாழைக்காய் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா தோலை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா நல்லா சைடு வாக்கில் நம்ம கட் பண்ணணும். வாழைக்காயை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சிடலாம். நம்ம இதே மாதிரி நீளமாக வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம சால்ட் வாட்டருக்குள்ளே போடலாம். பாருங்கள், நான் பெரிய சைஸ் வாழைக்காய் இருக்கிறதுனால நான் லைட்டாக கிராஸாக நாங்கள் கட் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக வாங்குகிற சின்ன வாழைக்காயாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னுமே நல்ல கிராஸாக கட் பண்ணிங்கன்னா அது ஃபிஷ் நீளத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாழைக்காய் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பீஸில் கார்னரில் எங்காவது ஒரு சைடு சும்மா ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. இது மேண்டட்ரி கிடையாது. நம்ம ஒரு பார்க்குறதுக்கு ஃபிஷ் மாதிரி இப்போ ஒரு கெஸ்ட்டு வராங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பசங்களுக்கும் நம்ம சூப்பராக அம்மா இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சால்ட் வாட்டரில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப சால்ட்டு போட வேண்டியதில்லை, லைட்டாக போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நம்ம லைட்டாக நம்ம பேன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம தண்ணியில் ஊறிச்சுன்னா நல்லா உப்பெல்லாம் சேர்ந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இது நல்லா ஊறட்டும். நம்ம இந்த டயத்தில் நம்ம மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு பாத்திரத்தில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுட்ரு சால்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வாசமாக இருக்கிறதுக்காக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம 2 ஸ்பூனும் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூனு கடலை மாவு, அது கூட 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர். நம்ம ஏதாச்சும் 2 மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த சமயத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பவுட்ரு சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சால்ட்டில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காயை இதுக்குள்ளே எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம கார்லிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக்கு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுறது மாதிரி வாழைக்காயை நல்லா கோட் பண்ணிடுங்க. இதிலேருந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் இதை சோக் பண்ணுறா இருந்தாலும் சோக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நம்ம அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு தோசைக்கல்லை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 4 ஸ்பூனு 5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆயில் சேர்த்துருக்கேன். நான் பேன் ஃப்ரை பண்ண போகிறேன். தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் பீசஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்க்கலாம். ஸோ இது பெருசாக மொத்தையாக இருக்கிறதுனால நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே ஃபிஷ் மாதிரியே இருக்குது. நல்ல சூடாக சாதம் வச்சுட்டு அது கூட சாம்பாரோ ரசமோ இல்லை தயிரோ ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு இந்த வாழைக்காய் ஃப்ரையை அது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம நல்லா ஸ்பைஸியாக வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த அரிசி மாவு எல்லாமே சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு சைடு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துலையே அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் டர்ன் பண்ணி விடலாம். நீங்கள் டர்ன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடலாம். வாழைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடுது. ரொம்ப ஒன்றும் அதிக நேரம் எடுத்துக்கிறதில்ல. நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப லீனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கிறது. நீங்கள் இன்னும் தட்டையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 பக்கமும் ப்ரௌனிஷ் வந்துருச்சுனாவே நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் மிளகா அதுக்கப்புறம் கார்லிக்கு இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். கார்லிக் நீங்கள் மேரினேட் பண்ணும்போதே போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் அதெல்லாம் கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காக இருக்கும். அதனால் அளவாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் அதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் கார்லிக் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஃபிஷ் மாதிரியே உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் சுட சுட சாதத்தோட செம்மையாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.